திருப்பாவை பாடல் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழிழையார் சென்றிரைஞ்சி அங்க பாறை கொண்ட வாற்றையணி புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர் பீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 30. பொருள். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாலை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை கொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் கேட்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 10. புவனியில் போய் பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை ஊரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவனாசை படவும் நின் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 10. பொருள். திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்களெல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தித் தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர். எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கிறாய். எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக. மார்கழி மாதத்தில் திருப்பாவை படித்தால் எல்லா பாவங்களும் நீங்கி பரமபதத்தை அடையலாம். செல்வ வளம் பெருகும், ஆன்மீக அமைதி கிடைக்கும், இறைவனுடன் இணைந்த பேரின்ப நிலையை அடையலாம். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பர். அனைத்து கஷ்டங்களும் நீக்கி சௌபாக்கியங்கள் உண்டாகும். திருவெம்பாவை பாடுவதால் மார்கழி மாதத்தில் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும், திருமண யோகம் கைகூடும், கடன் மற்றும் பண கஷ்டங்கள் நீங்கும், ஆன்மீக சாந்தி கிடைக்கும். மேலும் காலையில் பாடும்போது தூய்மையான காற்றை சுவாசிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், இரத்த ஓட்டம் சீராகி புத்துணர்ச்சி பெருகும் என்பது ஐதீகமாகவும் அறிவியல் ரீதியாகவும் கூறப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.